என்னாச்சு மோனே? எதுக்கு இப்படி கண்ணத்துல கையை கொடுத்துட்டு சோகமா உட்காந்துருக்கா? எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு மோனே. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லதை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கேன். என்னாச்சு மோனே? வேலையில எதுவும் பிரச்சனையா? இன்னைக்கு உனக்கு லீவு தானே மோனே? லீவு நாள் ஒரு நாள் இப்படி சோகமா இருக்க மாட்டியா? என்னாச்சு மோனே? என்ன பிரச்சனை? ஏமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன் மோனே அம்மிட்ட எதுவும் சொல்லப்படான்னு நினைச்சிருக்கிறியோ? ஏமோ ஏமா உனக்கு அண்ணன் தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவல்ல, புரியறதுக்கு திருப்பி திருப்பி அண்ணன் போய் நோண்டிட்டே இருக்கிறியா? ஏட்டி நான் வாங்கிட்ட ஒன்னும் கேட்கலையா? பிள்ளைகிட்டயாவது கேட்டுட்டு இருக்கேன். வாய் மூடிட்டு இருக்கதா இருந்தா இரு, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போய் பாத்துக்க. என்னம்மா இப்படி பேசியா? அப்ப நான் உன் பிள்ளை இல்லையா? பிள்ளையா பிள்ளை. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானோ அன்னையில இருந்து நீ இந்த வீட்டு பிள்ளை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. கல்யாணத்துக்கு பிறகு புருஷ வீட்டுல போய் வாழ் பண்ணி பார்த்தா இங்க கடந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. ஏமோ 2 பேரும் உங்க சண்டையை தள்ளி போய் போடுவீங்களா? எனக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு, மேற்கொண்டு தலைவலியை உருவாக்காதுங்க. ஏன் மோனே என்ன பிரச்சனை மோனே? எதுவா இருந்தாலும் அம்மிட்ட மறைக்காம சொல்லு மோனே. என்னத்தம்மா நான் உங்ககிட்ட சொல்ல, என் வாழ்க்கையே தக்காளி மாதிரி இருக்கு. என்ன மோனே வாழ்க்கை தக்காளி மாதிரி இருக்குங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமாம்மா, முதல்ல பச்சை, அப்புறம் ஆரஞ்சு, இப்போ சிகப்பு. அடுத்தது என்னண்ணே? அடுத்தது என்ன? சட்னி தான்.